ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இப்போ என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இந்தியன் ஃபிஷர்மேன், அதாவது மீனவர் ஒருத்தவங்க வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நான் இது பேசுறது ஃபுல்லாக நான் இந்தியன் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் இதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. கேப்ஷனாக நான் தமிழ் ஃபிஷர்மேன் போட்டிருக்கேன். ஏன்னா தமிழ் ஃபிஷர்மேன்னா எல்லாருமே ஐடென்டிஃபையே பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க நம்ம பிரச்சனை, அதாவது ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா திடீர்னு தமிழன் அப்படின்றாங்க. அவன் ஏதாவது சாதிச்சான்னா, ஆஸ்கர் வாங்கினானோ அவன் இந்தியன் அப்படின்றாங்க. இது முழுக்க முழுக்க காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம மீடியா தான். இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ கிடையாது. இந்த மீடியாவை நான் குறை சொல்றதுக்காக தான் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். பட் நான் இதில் அட்ரஸ் பண்றது ஃபுல்லாக இந்தியன் ஃபிஷர்மேன் தான் அட்ரஸ் பண்ண போறேன். ஏன்னா இவங்க இந்தியன் ஃபிஷர்மேன், தமிழ் ஃபிஷர்மேன் மட்டும் கிடையாது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இந்தியா இந்த ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டுக்குமே ரொம்ப நாளாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. 30 வருஷம் கடந்த 30 வருஷத்துல மட்டுமே 1000 மீனவர்களை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சுட்டிருக்காங்க, கொண்டிருக்காங்க சுட்டு. ஸோ 1000 மீனவர்கள்ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அத்தனை பேர் ஏன் இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. 1974 கச்சத்தீவு அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில். ஸோ இப்படி இருக்க ஒரு ஐலாண்டை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. சரி, இனிமேல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்களோட கவர்மெண்ட், உங்களோட ஐலாண்ட். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க தமிழர்கள் மீனவர்கள், அதாவது இந்திய மீனவர்கள் யார் யார் போகிறாங்களோ கடலுக்குள்ள, அவங்க உள்ளுக்குள்ளே போய் அந்த நெட்டெல்லாம் காய வைக்கிறதுக்கு இதை வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இடத்த அவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். பட் ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி இல்ல பிஜேபி கவர்மெண்ட்டும் சரி யார் வந்தாலும் ஏன் சப்போர்ட் பண்ண பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து போற ஃபிஷர்மேனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ரீசன். ஒன்ஸ் இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ்க்கு ஈஸியா ஸ்ரீலங்கா இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, அவங்க ஏதாவது ஒரு பெரிய நாட்டோட சப்போர்ட்ல தான் இருக்கணும் இந்த உலகத்துல. ஸோ ஒன்னு அவங்க இந்தியாவை சூஸ் பண்ணுவாங்க, இல்ல சைனாவை சூஸ் பண்ணுவாங்க. எப்போலாம் தமிழ்நாட்டில இருந்து போற மீனவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதோ, அப்போலாம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஈஸியா சைனா சைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்துக்குள்ள மோஸ்டா வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கச்சத்தீவுன்னு ஒன்று கொடுத்ததுனால அங்க இந்தியன் பார்டர்ல இருந்து ஸ்ரீலங்கா பார்டருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 20 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கு கடல்ல. மோரோவர் கடல்ல பார்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால கடலுக்குள்ள எது பார்டர், எது கொஞ்சம் தூரம், எது தள்ளி, எதுவுமே யாருக்கும் தெரியாது. அதனால இந்தியால இருந்து போற ஃபிஷர்மேன் அங்க எந்த இடத்துல இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட், ஜிபிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அது ரொம்ப நல்லாலாம் இல்லை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த மீன் பிடிக்கிறதுக்கு மீனவர்கள் உள்ள போறாங்களோ அது நிறைய இருக்கிற இடம் ஸ்ரீலங்கா கிட்ட தான் இருக்கு. அது பார்டர்ல இருக்கு. ஸோ அந்த பார்டர்ல மீன் பிடிக்க போற மீனவர்கள் தெரியாம அந்த சைட் போயிட்டாங்கன்னா அவங்க உடனே சுட்டு கொண்டுறாங்க. ஏன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சுட்டு கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து மீனவர்கள் போய் மீனை மட்டும் பிடிக்கல, சில டைம் மீனவர்கள் போர்வையில போறவங்க ட்ரக்ஸ் சப்ளை பண்றாங்க ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்கால நார்கோட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்கு அவங்க பிரச்சனைங்க மாதிரி அவங்க அதனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் வெப் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீல ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ்குள்ள ஒரு லைன் மாதிரி ஏதாவது ஃப்ளோட்டிங் பேரியர் மாதிரி இல்ல ஃப்ளோட்டிங் பார்டர் மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து போற ஃபிஷர்மேன், அதாவது இந்தியன் ஃபிஷர்மேன் யாருமே கடலுக்குள்ள போறவங்க யாருமே ஸ்ரீலங்கா சைடு போக மாட்டாங்க. ஸ்ரீலங்கால இருக்க ஃபிஷர்மேன் இந்தியாவோட சைடுக்கு வர மாட்டாங்க. இதுல ஒரே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்க மீன் ரொம்ப வேல்யூபிளான மீன். அந்த மீன் தான் நிறைய செல் ஆகும். அதை வாங்குறதுக்காக அதை பிடிக்கிறதுக்காக உள்ள போறவங்க தான் இந்த மாதிரி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு யாரு மீனவர்கள் இல்ல யாரு ட்ரக்ஸ் சப்ளை பண்ண வந்தாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே சொல்யூஷன், ஒன்னு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும். சரி, நடுவில் இருக்க மீன் 2 கண்ட்ரில இருக்கவங்களும் பிடிச்சிக்கலாம்னு, இல்ல ப்ராப்பரா பேரியர் போடணும். இது என் ஒப்பீனியன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கிறது கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.